டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறோம். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா வீட்டில் இருக்கிற 4-5 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், சரியாக இருக்கும். வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஐஸ் கியூப்பு 2 கியூப்பு உள்ளே போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தண்ணி முழுக்கவே ஐஸ் வாட்டராக கூட வச்சுக்கலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதுக்கு இன்றைக்கி நம்ம பெரிய உருளைக்கிழங்கா 2 எடுத்துருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா தொலிசி விட்டு கழுவி வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம இது ஸ்பிங்கர் அளவில், அதாவது விரல் அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பிங்கராக வர்ற மாதிரி நல்லா ஸ்கொயராக வெட்டிக்கோங்க. அதே மாதிரியும் இந்த பீஸையும் வெட்டிக்கலாம். இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி நல்ல நீள நீள பீஸுகளாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நீள நீள துண்டுகளாக கட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம கூலிங் தண்ணி வச்சுருக்கோம்ல அதில் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு லிக்விட் மாவு தயார் பண்ணால் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மைதா மாவு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 200 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு மாவை கரைச்சி விடுங்க. ஏன்னா 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு கரைச்ச பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். அப்படி எடுத்தோம்னா லேசாக அப்படி ஃப்ளோவாக வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சின்னதாக ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை மாவு தான் தயார் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. இந்த இடத்துல நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி நீள வாக்கில் போட்டிருக்கோமா, நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா அலசிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாத மாதிரி அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து கட் பண்ணி நீட்டமாக வச்சு நல்லா உலர வச்சுருக்கோம்ல, அந்த துண்டுகளை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு 5 பீஸ் எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க. இந்த மாவு இந்த மாதிரி லேசாக கோட்டிங் ஆகிற மாதிரி புரட்டி விட்டுட்டு அந்த லேசாக மாவை இப்படி வடிய விட்டுருங்க. வடிய விட்டுட்டு இங்கே ட்ரை மாவு இருக்குல்ல, அதில் எடுத்து போட்டுருங்க. இது போல் எடுத்துட்டு அந்த லிக்விட் மாவில் நல்லா முக்கிட்டு ட்ரை மாவில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை மாவு எடுத்து மேலே புரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா புரட்டி விடுங்க. சின்ன பிள்ளைங்க மாவில் எப்படி கையை போட்டு நல்லா விளையாடுமோ அது மாதிரி இந்த மாதிரி விளையாண்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக செதிலாகவும் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம KFC பொரிப்போம்ல, அதே டைப்பு தான், அதே மெத்தடு தான். அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா மாவில் புரட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடு ரொம்ப ஹெவியாகிட வேண்டாம், நல்லா மீடியமான சூட்டில் இருக்கட்டும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவில் புரட்டி வச்சிருக்கதை எடுத்து ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை லேசாக காஞ்ச மாவை தட்டிட்டு அந்த செதிலாக இருக்கும்போது அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் லேசாக எண்ணெயில் அப்படி புரட்டி விடுங்க. அப்படி எண்ணெயில் சுற்றி விடுங்க. எல்லா பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா மீடியமான ஹீட்டில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக கிட்டத்தட்ட இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் நமக்கு பொரிஞ்சு வர. உருளைக்கிழங்கும் நல்லா அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா செதிலாக நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். மேலே ஊற நல்ல காரசாரமான அந்த முறுமுறுன்னு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா பக்காவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.